தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரானுடைய சேனலை கிளைம் பண்ணிட்டாங்க. லாரிஜானி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை. இது பாத்தீங்கன்னா காலையில அதிகாலையிலேயே இந்த செய்தி வந்துருச்சு. நம்ம நேத்தே போட்டிருந்தோம். போடும்போது பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்திருக்கோம்னா, லாரிஜானி அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிளைம் பண்ணிருக்காங்க, உறுதி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னும் ஈரான் தெரிவிக்கலன்னு சொல்லியிருந்தோம். அதை பாத்தீங்கன்னா தெரிவிச்சுட்டாங்க. தெரிவிச்ச கையோடவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை கொடுக்கும் போதே அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களை நாங்க தூங்க விடாம அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இரவு முழுவதுமே பாத்தீங்கன்னா நேத்து கடுமையான அலை போயிருக்கு. 61வது அலையை என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் மேல தாக்கியிருக்காங்க. அதுவும் இதுவரை கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தின போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனா நேத்து தான் இருக்கிறதுலயே அதாவது நைட்டு தான் பாத்தீங்கன்னா நைட்டும் காலையிலும் அதிகமான கொத்துக்குண்டுகளை இப்ப பயன்படுத்திருக்காங்க. இஸ்ரேல்ல பல இடங்கள் பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தவே குறி வச்சு தாக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அதிகமா இதுவரையும் அயன் டோம் இருந்த இடம், அதுக்கப்புறம் ராணுவ நிலையங்கள் இருந்த இடம், அந்த மாதிரி மொசாட் இருந்த இடம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் நெத்தனியாகுடைய வீடு ஆபீஸ்ன்னு குறி வச்சுட்டு இருந்தவங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் சேர்த்து குறி வச்சுட்டாங்க. அதுலயும் டெல் அவீவ் ஆகட்டும், சென்ட்ரல் இஸ்ரேல் ஆகட்டும், பல இடத்துல சென்ட்ரல் இஸ்ரேல் எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா இது எவ்வளவு பெரிய சேதம் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா கீழே நான் போட்டோ போட்டிருக்கேன் பாருங்க. அது எவ்வளவு பெரிய சேதம் கொடுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த இடத்துல அடிப்படும் போது மட்டும் ஒரு தாக்குதலை கொடுத்திருக்கு. அதாவது ஒரு பெரிய பேலிஸ்டிக் மிசைல் அளவு கொடுக்கல. பேலிஸ்டிக் மிசைல் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடிக்கு பள்ளமே தோண்டி விட்டு போயிடும். ஒட்டுமொத்த பில்டிங்குமே ஒரு மாதிரி நிலக்குலைச்சு விட்டு போயிடும். இது அந்த அளவுக்கு நிலக்குலையாம ஓரளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்கிருந்தவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்குதோ தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு கார் மேல அடிச்சா ஒரு கார் சேதம் ஆகுது, அந்த அளவுக்கு தான் இருந்திருக்குது. கொத்துக்குண்டுகள் அப்படிங்கறது அப்படிதான் இருக்கும். அதே சமயத்துல கொத்துக்குண்டுகள் அப்படிங்கிறது ஈஸியா அயன் டோமால தடுக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா ஒரு பேலிஸ்டிக்க கூட சில டைம் தடுத்துறாங்க. ஆனா கொத்து குண்டுகளை தடுக்க முடியல. ஏன்னு பார்க்கும்போது அது பலதாக பிரிஞ்சு வருது. ஒன்னே ஒண்ணு ஏவுவாங்க ஃபர்ஸ்ட். அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 8 வார்ஹெட் பிரியும். அந்த 8 வார்ஹெட்ல இருந்து 10 பிரிஞ்சு ஒரு 80 விழுகும். அப்ப 80 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு விழுகும். அப்ப இந்த அயன் டோம் கன்ஃபியூஸ் ஆயிரும். எதை அடிக்கணும் எதை அடிக்கூடாதுன்னு தெரியாது. வரும்போது ஒன்னா 8 பிரிஞ்சு அப்புறம் 80 விழுகும். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அத்தனை குண்டுகள் இருக்கும். அப்படி 80 வரும்போது அயன் டோம் என்ன பண்ணும், ஒரே நேரத்துல ஒரு 2 3 இன்டர்செப்ட் பண்றதன் மூலமாக பாத்தீங்கன்னா தடுக்கிறத ஃபெயிலியர் ஆயிருக்குது. அயன் டோம் உடைய ஃபெயிலியரின் காரணமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா நேத்து ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், இன்னும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ரோடுகள்ல பங்கர்ல எல்லாம் நிறைய இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பங்கர் கூட தொலைத்திருக்குது அப்படிங்கிறது ஒரு அதிசயம் தான். சில இடத்துல எல்லாம் காட்டுறாங்க, படிக்கட்டுலாம் காட்டுறாங்க, வீடெல்லாம் காட்டுறாங்க. அந்த இடமெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தா இடிஞ்சிருக்கு. இதை பாத்தீங்கன்னா லாரிஜானி அவர்களுடைய மரணத்துக்கு பழி தீர்த்ததாக ஈரான் தரப்புல அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ட்ரம்ப் இன்னைக்கு என்ன பேசி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எதையாவது டெய்லி அவருக்கு சொல்லணும். அதுல இன்னைக்கு ரொம்ப விரக்தியா பேசினது நேட்டோ நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு விருப்பமே இல்லாம போயிருச்சு. இப்ப அவங்க யாருமே எனக்கு உதவல. அவங்களுக்காக நான் எவ்வளவு பார்த்தா பில்லியன் கணக்கா செலவு பண்ணிருக்க தெரியுங்களா. அந்த நேட்டோ நாடுகளை தூக்கி நிறுத்தினதே நான் தான். ஆனா அவங்க என்னமோ ஐரோப்பிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எங்களை கை கழுவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, விரக்தியா பேசியிருக்காரு. ஆனா இந்த அரபு நாடுகள் இருக்காங்க பாருங்க, இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய சவுதி, கத்தாரு, UAE, இவங்களாம் குட் கண்ட்ரிஸ், எனக்கு பிடிச்சிருக்குது. அவங்கதான் இருக்கிறதுல தங்கமான மனசர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கதான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப பிடிச்சதா அவங்க வேற வழி இல்ல. அவங்கதான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா அமெரிக்காட்ட சப்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ண முடியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு ட்ரம்ப்னா, அந்த அரபு நாடுகள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெளுன்னு வெளுக்குதான் போறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தா ஒரு பக்கம் UAE-லயும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க ஈராக்லயும் தான் அடி விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கதான் அமெரிக்கா அதிகமா ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பார்த்தா இந்த ஜோர்டானுடைய அப்துல்லா மன்னன் என்ன பண்ணிருக்காரு, UAE உடைய அமீரை போய் சந்திச்சிருக்காரு இன்னைக்கு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் உதவுங்க ஐயா, நாங்க கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு UAE சொல்லியிருக்காங்க, உங்களையாவது வச்சு செய்யல, எங்களை வச்சு விடாம செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் போய் என்ன பண்ணலாம், அமெரிக்காட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம், எல்லாரும் சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதை தெரிஞ்சுட்டு ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, வார்ன் பண்ணிருக்காங்க. ஜோர்டானுடைய மன்னரை இந்த மாதிரி யோசிக்கிற வேலையை நீங்க விட்டுருங்க,
அடுத்தது அப்புறம் UAE நிலைமை தான் உங்களுக்குன்னு இருக்காங்க. இப்ப ஜோர்டான்ல தாக்குதல் எல்லாம் நடக்குது, ஆனா பெருசாலாம் நடக்கல. ஆனா UAEல தாக்குதல் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு UAEல நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல போய் அவங்கள்ட்ட இவங்க போய் பேசுறதே தப்பு. இப்ப என்ன இருக்குன்னா ஈரானுடைய பார்வை ஜோர்டான் பக்கமும் திரும்பி இருக்கு. ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க அப்துல்லாக்கு, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிற நேரத்துல போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கூட்டு சேர பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் வார்னிங்க கொடுத்திருக்காங்க. பாக்கலாம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா யார் தப்பிச்சிட்டானா, எகிப்து தப்பிச்சிட்டாங்க. அப்பாடா, நம்ம அந்த பக்கம் இருந்திருந்தோம்னா இந்நேரம் அடி வாங்கியிருப்போம், இந்த பக்கம் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க. காசா போர்ல எகிப்துக்கும் கொஞ்சம் ஒரு சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அந்த பார்டர் ஏரியால. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ஈரான் போர்ல நமக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கிறதே இந்த அப்துல் ஃபத்தா சிசியா தான் இருக்கும். எகிப்து கண்டிப்பா ஒரு முஸ்லீம் நாடா இருந்தும் கூட பாத்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சூடான்ல நமக்கு தெரியும் அங்கேயும் போரெல்லாம் போயிட்டு இருக்குன்ட்டு. அங்க பாத்தீங்கன்னா இந்த UAE இருக்காங்கல்ல, இவங்கதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சூடான் கவர்மெண்ட்டவே தோற்கடிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆயுதத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணி. ஆனா இப்ப ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா UAE தொடர்ச்சியா அட்டாக் பண்றதுனால இப்ப UAE இருந்து வெளியே போயிட்டு இருந்த ஆயுதங்கள்லாம் பெருசா போக முடியாம போயிருச்சு. அதிகமான சப்போர்ட் செய்ய முடியாம போயிருக்குது. UAEக்கு சூடான் நாட்டுல இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு கொடுக்க முடியாம போனனால இப்ப அந்த எதிரிகள் பிடிச்சு வச்சிருந்த இடத்த சூடான் கவர்மெண்ட் பல இடத்துல திருப்பி பிடிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல IRGC, அதாவது ஈரானுடைய IRGC சூடான்லயே இருக்காங்க. இவங்களை நான் எதுக்காக சொல்றேன்னா, ஈரானுக்கும் சூடானுக்கும் இதுல ஒரு வேலை இருக்குது. இவங்களும் அவங்களும் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்க, நான் இப்படி அடைச்சு வைக்கிறேன், நீ அந்த பக்கம் வந்தாங்கன்னா என்ன பண்ணு, துரத்தி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க. UAE தாக்குல ஈரானு அந்த பக்கம் சூடான் பக்கம் கவனம் செலுத்த முடியாம UAE ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. அந்த சமயத்துல சூடான் தங்களுடைய நாட்டை மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல IRGC இன்னும் கொஞ்சம் வழிகளை சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் இப்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட சூடான் அறிவிச்சிட்டாங்க. என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா, ஈரான்ல தரைவழிக்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ வந்தா நாங்க சூடானுடைய ஆர்மியை என்ன பண்ணுவோம்னா ஈரானுக்குள்ள அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப புரியுதா, அவங்களுக்கு சூடானுக்கும் ஈரானுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு தெரியுது. இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜியோனிச நாடுகளால கஷ்டப்படுறாங்க. பின்னாடி இந்த UAE போன்ற சதிகார கும்பல்கள் இருக்கு, அவங்களும் பாத்தீங்கன்னா சூடானும் அதே மாதிரிதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே முஸ்லீம் நாடுகளை வச்சு இந்த எதிரிகள்கிட்ட கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சனால இவங்க 2 பேரும் இப்ப கூட்டு சேர்ந்துட்டாங்க. இப்ப சூடான்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள் கவர்மெண்ட் பிடிச்சிருக்குது தீவிரவாதிகள்ட்ட இருந்து. 10ஆவதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் UAE கொஞ்சம் வாகனங்கள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, அது தெரியுது, வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அப்பத்த நிலைமையில இல்ல, அப்ப ஆளே அனுப்பிச்சு விட்டு என்னென்னமோ பண்ணாங்க. இப்ப அதெல்லாம் செய்ய முடியற நிலைமையில இல்ல. அதையும் பாத்தீங்கன்னா சூடான் என்ன பண்ணுவாங்க, கவனிச்சு சரி பண்ணிப்பாங்க. அப்படி சரி பண்ணும் போது என்ன ஆகுனா, இந்த பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய பக்க பலமாக இருந்துட்டு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தரைப்படை ஈரானுக்குள்ள நுழையறதுக்கு ரெடி ஆயிருச்சு. அதை பத்தி நான் தனி ஒரு வீடியோவா போடுறேன். ரகசியமாக இறக்கி இருக்காங்க. கடைசியா ஒரு விஷயம், நெத்தனியா உயிரோட தான் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெத்தனியா நான் உயிரோட தான் இருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, இஸ்ரேலுடைய அந்த ராணுவ மீட்டிங்ல கலந்துக்கிட்டு பக்கத்தால ராணுவத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அங்க பேசிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு போட்டோ வெளியிட்டு இருக்காங்க. இதுவரையும் நம்ம பார்த்தோம்னா காஃபி ஷாப்பு, அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தனித்தனியா மீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அப்ப எல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ராணுவத்தோட இருக்க மாதிரி காட்டுறாங்க. கன்ஃபார்மாவே நெத்தனியாகு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளோலாம் அடுத்தடுத்து விட முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ விட்டுருக்காங்க, காலையில ஒண்ணு விட்டாங்க, நேத்து ஒண்ணு விட்டாங்க, விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் தளத்துல இருக்கக்கூடிய கிராக் என்ன சொன்னா, இல்ல இது AI அப்படின்னு சொல்லிடுது. ஆக்சுவலா அது சொல்றது நம்புற மாதிரி இல்லாம போயிருக்கு. இப்ப அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்லயே என்ன பண்ணிருக்காரு, கலந்து பேசிட்டு இருக்காரு. அது இல்லாமலும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு. இந்த லாரிஜானி அவர்கள் இறந்த போது 4-5 வீடியோ விட்டுட்டாரு. அதனால பார்க்கும்போது இந்த மனசு எப்படியோ இந்த தடவை எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சீக்கிரமே மாட்டுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் இப்ப வந்த தகவல். அடுத்த ஒரு வீடியோல தரைப்படை உள்ள நுழையறத பத்தி பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.